பக்தி ஒலி சேனலுக்கு வணக்கம். ஒரு உங்க உங்க வீட்ல நிறைய திருஷ்டி, நிறைய பிரச்சனைகள், அதாவது அத வீட்ல வச்சு பூஜை பண்ணி உங்களால அத தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா, நல்ல கோயிலுக்கு போங்க. கோயில்ல போயிட்டு எவ்வளவு சுத்த முடியுமோ கோயிலை கணக்கு வைக்காதீங்க. இவ்வளவுதான் கணக்கு வைக்காதீங்க. உங்கள் உடம்பும் உங்க மனசும் டயர்ட் ஆகுற வரைக்கும் அந்த கோயிலுடைய கருவறையை எவ்வளவு சுத்த முடியுமோ சுத்திக்கிட்டே இருங்க. வெறுமனையா அவருடைய ஜபம், அவருடைய மந்திரத்தை, அவருடைய பேர் எந்த கோயிலோ அந்த கோயிலுடைய சன்னதி கருவறையுடைய தெய்வத்தினுடைய பேரை சொல்லி சொல்லி சுத்திக்கிட்டே இருங்க. சுத்திக்கிட்டே இருக்கும்போது ஓரளவு அப்படியே உங்க மனதளவும் உடல் அளவும் ரொம்ப டயர்டாகி ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அப்படியே போய் உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்துட்டு அந்த அந்த இதை ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகி உட்கார்ந்து உங்க மனசை அவ்வளவு தூய்மைப்படுத்திருக்கோங்க. அடுத்தால என்ன பண்ணுங்கன்னா, வரும்போது ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றுதல் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அது தவறு. அப்படி இல்லை, கோயிலில் எலுமிச்சம்பழம் ஏற்றுவது மிக சிறப்பாக இருக்கும். ஏன் எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கறது ஏன் சொல்றோம்னா, இப்போ நீங்க அகல் விளக்கு மண் விளக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவைக்கு ஒரு மண் விளக்கு தான் ஏத்த முடியும். நீங்க அந்த மண் விளக்கை இங்க கோயிலே வச்சுட்டு போனா கூட அதை ஏத்ததுக்கு வேற யாராச்சும் ஏத்திட்டாங்கன்னா, திரும்ப நீங்க வேற யாராச்சும் ஏத்துன மண் விளக்கு ஏத்துனீங்கன்னா அவங்களுக்குள்ள கர்மாக்கள் உங்களை சேரும். அந்த கர்மா அடுத்தவங்க பயன்படுத்திய மண் விளக்கை பயன்படுத்தும் போது அந்த கர்மா உங்களை சேரும் போது அந்த நெகட்டிவ், ஏற்கனவே யார் செஞ்ச கர்மாவெல்லாம் நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க, அந்த நெகட்டிவ் எல்லாம் உங்களால தாங்க முடியாது. அதனால யாரும் பயன்படுத்திய மண் விளக்கை பயன்படுத்தக்கூடாது. சரி, ஒரு நாளைக்கு ஒரு மண் விளக்கானா கோயில எவ்வளவு மண் விளக்கு நிறையும். அதனால அந்த மண் விளக்கை பயன்படுத்துறதை விட நீங்க எலுமிச்சம்பழம் விளக்கை வாங்கி எலுமிச்சம்பழத்தை ரெண்டா நறுக்கி, எலுமிச்சம்பழம் என்னன்னா சைவத்தில் பலி கொடுத்தல் அப்படிங்கிற பலி கொடு மாதிரிதான், அதை ரெண்டா நறுக்கி அது சாறை எடுத்து அது இதை மாத்தி போட்டு அதுல நீங்க நெய் தீபம் போட்டு விளக்கேத்துனீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த எலுமிச்சம்பழ சாறுடன் சேர்ந்து நெய் விளக்கு திரியுடன் சேர்ந்து அதை எரியும் போது இந்த பழமும் எரிய ஆரம்பிக்கும். அந்த நறுமணம் உங்களுடைய தோஷத்தை ரொம்ப நீக்கக்கூடிய ரொம்ப பெரிய சக்தி இந்த எலுமிச்சம்பழ விளக்கில் இருக்கிறது. அதனால இத எலுமிச்சம்பழம், அதாவது அகல் விளக்கு, மண் அகல் விளக்கை கொண்டு நீங்க ஏத்துறதை விட நீங்க எலுமிச்சம்பழத்தை நறுக்கி ஒரு திரிய போட்டு ஏத்துனீங்கன்னா அது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். அதனால நீங்க அந்த மாதிரி ஏற்றுறது நல்லா இருக்கும். அது எலுமிச்சம்பழ விளக்க எப்ப ஏற்றலாம், ரொம்ப விசேஷமானது எலுமிச்சம்பழ விளக்கு எப்ப ஏற்றலாம்னா, அதாவது விஷ்ணு துர்க்கைக்கு ஏற்றுவது மிக சிறப்பாக இருக்கும். அது ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பாக இருக்கும். அதாவது காலையில 10:30, அது வெள்ளிக்கிழமை காலையில 10:30 12 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. அந்த ராகு காலத்தில் ஒரு காலை பொழுது உணவு அருந்தாமல் மதியானம் மட்டும் உணவு செய்துட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை வச்சுக்கோங்க. ஒரு 2 எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் விஷ்ணு துர்க்கை சன்னதியில வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் உங்க கையில வச்சுக்கோங்க. இந்த 2 எலுமிச்சம்பழத்தில் ஒண்ணு விஷ்ணு துர்க்கையை வச்சிருக்க பாதத்தை அதை அப்படி வச்சுட்டு நீங்க கோயிலெல்லாம் சுத்தி திரும்ப இன்னொரு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதில் திரி போட்டு நல்லெண்ணெய் போடலாம், போடலாம், நெய் ஊத்தலாம். நெய் ஊத்தி ஏத்தி அதை விஷ்ணு துர்க்கையை நோக்கி அந்த தீபம் எரியிற மாதிரி வச்சுட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை அதாவது பாதத்தில் வச்சிருக்க எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வீட்டுல சாறு எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அந்த மனசஞ்சலம் வீட்டுல ஒருவர் ஒற்றுமை இல்லாத தன்மை எல்லாத்தையும் நீக்கி ரொம்ப வலிமையான ஒரு வீட்டுல பாசங்கள் நிறைந்த ஒரு வீடாக மாறிவிடும். இந்த மாதிரி அந்த லெமன் அவ்வளவு, அதாவது குரு காரகத்துவம், அந்த குரு காரகத்துவத்தை விஷ்ணு துர்க்கைக்கு ஒரு மங்களமான விஷயம். வீடு வாசல் மனை அமைவதற்கு, அப்புறம் இடம் கிடைக்கிறதுக்கு, ஒரு இடத்த பார்த்துட்டு அந்த இடம் கிடைக்கலன்னா அந்த இடத்த பத்தி பேசுவதற்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிப்பில் சரியான படிப்பு ஏறல, அப்புறம் சில பேர் நல்ல கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பாங்க, அந்த கெட்ட பேரை தடுப்பதுக்கு இதெல்லாம் இந்த எலுமிச்சம்பழ விளக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த எலுமிச்சம்பழ விளக்கை வீட்டில் ஏற்றாதீங்க. எலுமிச்சம்பழ விளக்கை கோயில ஏற்றுங்க. அது விஷ்ணு துர்க்கை கோயில் ஏற்றுவது மிக மிக விசேஷமானது. உங்க வீட்டில் வைக்க வேண்டியது எலுமிச்சம்பழம் எப்படின்னா, ரெண்டா நறுக்கி வாசலின் உள்ள 2 பக்கம், வாசலுடைய நிலைவாசலில் 2 பக்கம் மஞ்சள் குங்குமம் தடவி வச்சிருங்களா, அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அங்க வீட்டுல விளக்கு ஏற்றக்கூடாது. எலுமிச்சம்பழம் விளக்கு கோயில் தான் ஏற்றணும். ஏற்றி நல்ல எல்லா சகல நன்மைகளும் பெற்று நலமுடன் வாழுங்க. நன்றி, வணக்கம்.